It's story time. ஒரே மலைவாழ் இன மக்களோட ரெண்டு இனத்துக்கு நடுவில் என்ன பிரச்சனை வந்துச்சு, அது தீர்ந்துச்சான்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மத்திய பிரதேச பகுதியில் ஒரு பெரிய மலைவாழ் இனம் இருந்துச்சு. விந்திய மலையோட தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் அந்த இனம் ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு தனித்தனி நாடுகளாக இருந்துச்சு. வடக்கு பக்கம் இருந்த ககன்பூர் பகுதிக்கு விக்ரமராஜான்னு ஒருத்தர் அரசனாக இருந்தார். தெற்கு பக்கம் இருக்கிற சந்தன்பூருங்கிற பகுதிக்கு ஜெயவர்தன் ராஜாங்கிறவர் அரசனாக இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் ஒரு தீராத பகை இருந்துகிட்டே இருந்துச்சு. விக்ரமராஜா சின்ன வயசுலேருந்தே காடுகளில் சுற்றி தான் போர் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. அப்போ அவர் நிறைய மந்திரவாதிகள் கூட பழகினதுனால அவரும் நிறைய மந்திரங்களை கற்றுக்கிட்டு மந்திர சக்தி உள்ளவராக இருந்தார். அவர் தனக்கு இருந்த மந்திர சக்தியை நல்ல வழிக்கு பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் தன்னோட ஒரே பையன் விஜயராஜாவுக்கும் அந்த மந்திர சக்திகளை கற்றுக் கொடுத்திருந்தாரு. விஜயராஜா மந்திர சக்திகளை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் போர் முறையிலையும் ரொம்ப நல்ல தேர்ச்சியோடு இருந்தார். விஜயராஜாவுக்கு திருமண வயசு வந்ததும் அவருக்கு அந்த இனத்துக்குள்ளேயே ஒரு நல்ல பெண்ணை தேட ஆரம்பிச்சாங்க. சந்தன்பூரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஜெயவர்தன ராஜா விக்ரமராஜா அளவுக்கு வீரத்தோட இருந்தாலும் அவருக்கு மந்திர சக்தி எதுவும் கிடையாது. விஜயராஜாவோட மந்திர சக்திகளை பற்றியும் போர் முறையில் அவருக்கு இருந்த தேர்ச்சியை பற்றியும் ஜெயவர்தன ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் தன்னோட ஒரே மகள் மௌனிகாவை விஜயராஜாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறத பற்றி அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. அதுக்கு காரணம் ஒரே இனமாக இருந்தாலும் பல நூறு வருஷமாக அவங்களுக்குள்ள இருந்த பகை உணர்ச்சி தான். ஆனால் விஜயராஜாவோட வீரத்தை பற்றி கேள்விப்பட்டு மௌனிகாவுக்கு விஜயராஜாவை திருமணம் செஞ்சுக்கிற ஆசை இருந்துச்சு. ஆர்வமும் ஆசையும் இருந்தாலும் அதை யாருகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம மௌனிகா மனசுக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் விக்ரமராஜாவோட மனைவியும் விஜயராஜாவோட அம்மாவுமான சாரதாவுக்கு எப்படியாவது மௌனிகாவை தன்னோட மருமகளாக்கிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருந்துச்சு. அவங்க ஒரு நாள் விக்ரமராஜா கிட்ட பல நூறு வருஷமா நம்ம இனத்துக்குள்ள இருக்கிற பகை உணர்ச்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து மௌனிகாவை விஜயராஜாவுக்கு திருமணம் செய்யறத பத்தி பேசினாங்க. விக்ரமராஜாவுக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தோணிச்சு. தேவையே இல்லாம முன்னோர்களோட பகை உணர்ச்சியை முதுகுல சுமந்துகிட்டு ஒரே இனம் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கிறது அவருக்கும் ரொம்ப வேதனையாத்தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த திருமணம் சாத்தியப்பட்டு பிரிஞ்சு கிடக்கிற ரெண்டு நாடும் ஒன்னா சேர்ந்துட்டா ரெண்டு நாட்டு மக்களுக்கும் இதை விட நன்மை வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு அவரு நினைச்சாரு. வேற யாரையும் இதுல ஈடுபடுத்தாம சந்தன்பூருக்கு தானே நேரா போய் ஜெயவர்தன் ராஜா கிட்ட பேசினா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. ஒரு நல்ல நாள்ல அவரு தன்னோட குதிரை ஹன்ஸ்தார் மேல ஏறி சந்தன்பூருக்கும் கிளம்பினாரு. ஹன்ஸ்தார் ஒரு மந்திர சக்தி வாய்ந்த குதிரை. அதால ஓடவும் பறக்கவும் பேசவும் கூட முடியும். பயம்னா என்னங்கிறதே ஹன்ஸ்தாருக்கு தெரியாது. விக்ரம் ராஜா கிட்ட ஹன்ஸ்தார் வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட அவர் ஹன்ஸ்தாரை குதிரை லாயத்தில் அடைச்சி வச்சதும் இல்லை, கட்டி போட்டதும் இல்லை. அவர் கொடுத்த இந்த சுதந்திரம் ஹன்ஸ்தாருக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால அதுவும் அவருக்கு உண்மையா இருந்துச்சு. மலை இருந்த இடத்துல கொஞ்ச தூரம் பறந்து வந்து அப்புறம் சமவெளியில கொஞ்ச தூரம் ஓடி சந்தன்பூரோட கோட்டைக்கு வெளியில விக்ரம் ராஜாவை ஹன்ஸ்தார் கொண்டு வந்து சேர்த்துச்சு. பயண களைப்பு தீர கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு குளிச்சதுக்கு அப்புறமா சந்தன்பூர் கோட்டைக்குள்ள போகலாம் அப்படின்னு விக்ரம் ராஜா முடிவு பண்ணாரு. கோட்டைக்கு வெளியே இருந்த ஒரு நந்தவனத்துல விக்ரம் ராஜா படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சாரு. நல்ல பௌர்ணமி வெளிச்சத்துல பசியோடவும் பயண களைப்போடவும் இருந்த ஹன்ஸ்தார் அந்த நந்தவனத்தில் இருந்த செடிகளை எல்லாம் மேய ஆரம்பிச்சுது. காலையில் அந்த நந்தவனத்துக்கு வந்து பார்த்த அரண்மனையோட தோட்டக்காவலர்கள் ஜெயவர்தன் ராஜா கிட்ட போய்
நந்தவனம் நாசமானதை பத்தி சொன்னாங்க. அவரும் உடனே கோபத்தோட, யார் அந்த குதிரைக்காரன், அவனை உடனே கைது செஞ்சு இங்கே இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அரண்மனை தோட்ட காவலர்கள் வந்தப்போ விக்ரமராஜா பயணக்களைப்பு தீராம இன்னமும் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. தோட்ட காவலர்கள் அவரை எழுப்பி விட்டப்போ, நான் ககன்பூரோட அரசன் விக்ரமராஜா, விஜயராஜாவுக்கு மௌனிகாவை பொண்ணு கேட்டு உங்க அரசன் ஜெயவர்தன ராஜாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என்னோட பயணக்களைப்பு நீங்கினதும் நானே அவரை வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறுபடியும் தூங்கிட்டாரு. தோட்ட காவலர்கள் இதை ஜெயவர்தன ராஜா கிட்ட போய் சொன்னதும் அவரோட கோபம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. பகைவனுக்கு நான் என்னோட மகளை திருமணம் செஞ்சு தரமாட்டேன். தோட்டத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த குதிரைக்காரன்கிட்ட இன்னும் 1 வாரத்தில் நாங்கள் போர் தொடுத்து வருவோம், தாக்குதலுக்கு தயாராக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. தோட்ட காவலர்கள் வந்து சொன்ன செய்தியை கேட்டதும் விக்ரமராஜா எந்த விதமான பதிலும் சொல்லாம, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு மறுபடியும் தூங்கிட்டாரு. இந்த 1 வாரமும் விக்ரமராஜா தப்பிச்சு போயிடாத மாதிரி அந்த நந்தவனத்தை சுத்தி தோட்ட காவலர்களும் போர் வீரர்களும் காவலுக்கு இருந்தாங்க. விக்ரமராஜா 1 வாரமா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. இந்த 1 வாரத்துல ஹன்ஸ்தார் அந்த நந்தவனத்தை மொத்தமா நாசம் பண்ணி இருந்துச்சு. 8வது நாள் போருக்கு தயாரா வந்த ஜெயவர்தன ராஜா விக்ரமராஜாவை எழுப்ப சொன்னாரு. தூங்கி எழுந்திருச்ச விக்ரமராஜா நந்தவனத்துக்கு வெளியே போருக்கு தயாரா ஜெயவர்தன ராஜா வந்திருக்கிறத கவனிச்சாரு. ஆனா அவரு கொஞ்சம் கூட பயப்படல. தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி குட்டிச்சாத்தான்களையும் கொள்ளிவாய் பிசாசுகளையும் வரவழைச்சு அதை ஜெயவர்தன் ராஜாவோட படை மேல ஏவி விட்டாரு. குட்டிச்சாத்தான்கள் தங்களுக்கு இருந்த மந்திர சக்தியை பயன்படுத்தி ஜெயவர்தன் ராஜாவோட படைகள் மேல வௌவால்களையும் தேனீக்களையும் ஏவி விட்டுச்சு. தேனீக்கள் கொட்டினது தாங்காம படைகள் இங்கேயும் அங்கேயும் ஓடும்போது கொள்ளிவாய் பிசாசுகள் அந்த படை வீரர்கள் மேல தங்களோட வாயிலேந்து வந்த நெருப்ப கக்கிச்சு. இப்ப படை வீரர்கள் எல்லாம் ஜெயவர்தன ராஜா எவ்வளவு சொல்லியும் கேட்காம மறுபடியும் கோட்டைக்குள்ள ஓடிப்போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. இது ஜெயவர்தன ராஜாவுக்கு ரொம்பவே அவமானமா இருந்துச்சு. அவரு உடனே தானே ஒரு வாளை எடுத்துக்கிட்டு விக்ரமராஜாவோட சண்டைக்கு இறங்கினாரு. விக்ரமராஜாவும் ஜெயவர்தன ராஜா கிட்ட தன்னோட மந்திர சக்தி எதையும் பயன்படுத்தாம தன்னோட வாளை வச்சே சண்டை போட்டாரு. பொழுது இருட்டுற வரைக்கும் 2 பேருக்கும் அந்த சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. 2 பேரும் சரிசமமா தங்களோட வீரத்தை வெளிப்படுத்தினாங்க. போர் விதிகள் படி சூரிய அஸ்தமனம் ஆனதும் சங்கு சத்தம் கேட்டதும் அன்னைக்கு போர் அதோட முடிவுக்கு வந்துச்சு. ஆனா தன்னோட படைகள் தோற்று ஓடினதுனால அவமானத்துல இருந்த ஜெயவர்தன ராஜா அன்னைக்கு ராத்திரி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கோட்டைக்கு வெளியே இருந்த நந்தவனத்துக்கு பக்கத்துல 4-5 இடங்கள்ல பெரிய பெரிய பள்ளங்களை வெட்டி அந்த பள்ளங்கள் இருக்கிறது தெரியாம அது மேல இலைகளையும் தழைகளையும் போட்டு மூடி வைக்க சொன்னாரு. அடுத்த நாள் காலையில போர் தொடங்கினதும் ஜெயவர்தன ராஜா விஜயராஜா கூட சண்டை போட்டுக்கிட்டே ஹன்ஸ்தார பள்ளத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டு போனாரு. எதிர்பாராத ஒரு நேரத்துல ஹன்ஸ்தாரும் விக்ரமராஜாவும் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்தாங்க. இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜெயவர்தன ராஜா வெற்றி வெற்றின்னு போட்ட ஒரு காட்டு கூச்சல்ல கோட்டைக்குள்ளேந்து அவரோட படை வீரர்கள் எல்லாரும் வெளியே ஓடி வந்தாங்க. அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள அவங்க விக்ரமராஜாவை கைது செஞ்சு கோட்டைக்குள்ள இழுத்துக்கிட்டு போய் பாதாள சிறையில அடைச்சிட்டாங்க. ஹன்ஸ்தாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுக்குள்ள ஜெயவர்தன ராஜா ஹன்ஸ்தார் கிட்ட, உன்னோட முதலாளியை நீ பார்க்கறது இதுதான் கடைசி தடவை. போ, உங்க நாட்டுக்கு போய் ராணிகிட்டையும் உங்க இளவரசன் விஜயராஜா கிட்டையும் விக்ரமராஜா இறந்துட்டார்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஹன்ஸ்தார் தட்டு தடுமாறி பறந்து மறுபடியும் ககன்பூருக்கே வந்து சேர்ந்துச்சு. ராணி சாரதா கிட்டையும் இளவரசன் விஜயராஜா கிட்டையும் அது நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி விக்ரமராஜாவுக்கு ஏற்பட்ட முடிவை பத்தியும் சொல்லிச்சு. ஹன்ஸ்தார் சொன்னதை கேட்டதும் ராணி சாரதா மயங்கி விழுந்தாங்க. ஆனா விஜயராஜா ஹன்ஸ்தார் கிட்ட, நானே நேரடியா என் கண்ணால பார்க்கற வரைக்கும் விக்ரமராஜா தோத்துட்டாருன்னு நான் நம்பவே மாட்டேன். சந்தன்பூரை ஜெயிக்கிறதுக்கு நம்ம படைபலம் கூட வேண்டாம், என்னோட மந்திர சக்தி மட்டுமே போதும்.
வா இப்பவே திரும்ப சந்தன்பூருக்கு போவோம், விக்ரமராஜாவை மீட்டுக்கிட்டு தான் நாம திரும்ப வர்றோம் அப்படின்னு சொல்லி உடனே ஹன்ஸ்தார் மேலே ஏறி கிளம்பினான். விக்ரமராஜாவுக்கு இருந்ததை விட விஜயராஜாவுக்கு இருந்த மந்திர சக்தி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. சந்தன்பூர் நாட்டு படை வீரர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராம ஒரு நிமிஷத்துக்குள்ள விஜயராஜா அத்தனை பேரையும் மயக்கமடைஞ்சு கீழே விழ வச்சுட்டான். போர் வீரர்களை எல்லாம் இழந்து தனி மரமா நின்ன ஜெயவர்தன ராஜா என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சாரு. அப்ப விஜயராஜா ஏவி விட்ட ஒரு குட்டி சாத்தான் அவரை துரத்த ஆரம்பிச்சது. அதுகிட்ட மாட்டினா தான் காலமெல்லாம் ககன்பூரோட பாதாள சிறையில அடைபட வேண்டி வரும் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ஜெயவர்தன ராஜா குட்டி சாத்தான்கிட்டேந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சாரு. விஜயராஜா ஏற்கனவே குட்டி சாத்தான்கிட்ட ஜெயவர்தன ராஜாவுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, அவரை விரட்டிக்கிட்டு மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால குட்டி சாத்தான் அவரை விரட்ட மட்டும் செஞ்சிச்சு. விஜயராஜா நேர அரண்மனையோட பாதாள சிறைக்கு போய் அங்க அடைபட்டு கிடந்த விக்ரமராஜாவை விடுதலை செஞ்சாரு. ஒரு வாரம் ஆனதும் விஜயராஜா குட்டிச்சாத்தானுக்கு அவரை விரட்டினது போதும், நீ திரும்ப வந்துடு அப்படின்னு சொன்னதுனால குட்டிச்சாத்தான் மட்டும் திரும்ப வந்துடுச்சு. ஜெயவர்தன ராஜா எங்க போனாருங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்த ஒரு நல்ல நாள்ல மௌனிகாவுக்கும் விஜயராஜாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. ககன்பூரும் சந்தன்பூரும் இப்ப ஒரே நாடாயிடுச்சு. 100 வருஷத்துக்கு மேல ஒரு இனத்துல இருந்த 2 குழுவுக்கு நடுவில் இருந்த பகைமை உணர்ச்சியும் இப்ப மொத்தமா போயிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.